Today's the day, so stand up and shout. GGO, you got to play to win. GGO, let the games begin. You and your team keep getting better. You're good alone, but better together. GGO, you got to play to win. GGO, football. நீங்க எல்லாரும் அவளோட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த GGO நேஷனல் டோர்னமெண்ட் ஆரம்பமாயிடுச்சு. முதல் இடத்துல இருக்கிறது டீம் பேஸ்கூட். அவங்க லெஃப்ட் சைடுல இருந்து விளையாடுறாங்க. அடுத்ததா டீம் மிரர். அவங்களும் இப்ப களை இறங்கிட்டாங்க. அவங்க ரைட் சைடுல இருந்து விளையாடுறாங்க. மேட்ச் இப்ப ஆரம்பமாயிடுச்சு. டீம் மெம்பர்ஸ் போட்டி போட்டுக்கிட்டு விளையாடிட்டு இருக்காங்க. டீம் மிரர் ரொம்ப வேகமா முன்னேறிட்டு இருக்காங்க. யார் இந்த மேட்ச்ல ஜெயிக்கிறாங்களோ அவங்க அடுத்த கட்டத்துக்கு போயிடுவாங்க. மித், சேட்டலைட், குயிக் அஃபென்ஸ் பண்ணி பால பக்கம் இழுத்துக்க. நியூக்ளியர், ஷைன், நீங்களும் முன்னாடி போங்க. எதிரியோட பிளான் என்னன்னு நமக்கு இன்னும் தெரிய வரல. அவசரப்படாம முதல்ல பொறுமையா பாரு. ஜாக்கிரதையா விளையாடு சேட்டலைட். உனக்கு பால் கிடைச்சிருச்சுன்னா பார்த்து ஜாக்கிரதையா விளையாடு. நியூக்ளியஸ் டைட்டன், சிச்சுவேஷன் உங்களோட கண்ட்ரோல்குள்ள வச்சுக்கோங்க. அவங்கள ஓவர்டேக் பண்ணு. கண்டிப்பா முதல்ல பால வாங்கலாம். மித், சேட்டலைட், பால் அவன் கோல் கீப்பருக்கு பாஸ் பண்ணும்போது அட்டாக் பண்ணுங்க. கிக் ஆஃப் பண்ணிட்டு அவங்க பேக் பாஸ் பண்ணுவாங்க. சமயம் பார்த்து திடீர்னு அட்டாக் பண்ணுங்க. உனக்கு தெரியுதா இல்லையா, இப்பதான் விளையாட்டே ஆரம்பிச்சிருக்கு. தாராளமா விளையாடட்டும். என்ன நடந்துச்சுன்னு அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி மித் ஸ்கோர் பண்ணிடுவான். அங்க பாருங்க, அவன் பேக் பாஸ் பண்ணிருக்கான். நியூக்ளியஸ் அண்ட் டைட்டன், ஜாக்கிரதையா விளையாடுங்க. லாங் பாஸ் பண்ணுங்க. மிரர் அஃபென்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யார் இப்ப பால கைப்பற்றுவாங்கன்னு பார்க்கலாம். ரெண்டு பேருமே ஹெட்டிங் பண்ண ட்ரை பண்றாங்க. பிரமாத நியூக்ளியர், இமிடியேட்டா அட்டாக் பண்ணு. ஓகே மித், சேட்டலைட், ரெண்டு பக்கத்துல இருந்து அட்டாக் பண்ணுங்க. வேண்டாம் நியூக்ளியஸ், மெதுவாவே மூவ் பண்ணுங்க. சிச்சுவேஷனை கண்ட்ரோல்ல வச்சுக்கோங்க. இது ஒரு சாலிடான அட்டாக். பேக்ஃபுட் டீம் மெம்பர்ஸ் பின் வாங்கிட்டாங்க. இல்ல, பேக்ஃபுட் டீம் மெம்பர்ஸ் இப்ப பின் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்காங்க. கண்டிப்பா பிளாக் பண்ணிடுவாங்கன்னு நம்புறேன். சீக்கிரம் போ மித், இதுக்கு மேல வெயிட் பண்ணாத. அதிரடியா புகுந்து அட்டாக் பண்ணிட்டாங்க. ஷேடோ எல்லாமே ஓகேல தான் இருக்கு. பீட்டர், ஷூட் பண்ணு. ஷேடோ பிரமாதமா பால பிளாக் பண்ணிருக்காரு. இருந்தாலும் அதை கைப்பற்றாம விட்டுட்டாரு. திரும்பவும் அது பிளேயர் கிட்டே வந்து. கம் ஆன் டைட்டன், இமிடியேட்டா அவனை ஸ்டாப் பண்ணு. விடாத, அவனை ஸ்கோர் பண்ண விடாத.
ஓ ஷேடோ முன்னாடி வந்து பால புடிச்சிட்டாரு. டீம் மிரரோட அட்டாக் வேஸ்ட் ஆயிடுச்சு. பிரமாதம். ஷேடோ கம் ஆன், குயிக் அட்டாக். சேட்டலைட் மித் சீக்கிரமா செயல்படுங்க. அவனை முன்னாடி போக விடாதீங்க. இமிடியேட்டா அவனை எப்படியாவது பிளாக் பண்ணுங்க. பேக்ஃபுட் டீம் ஜெயிக்கவே கூடாது. நான் அப்பவே சொன்னல அவசரப்படாதன்னு. நீ பயப்படாத. யாரை எப்படி மடக்கணும்ன்றது எனக்கு தெரியும். ரொம்ப சிம்பிள். மித் முன்னாடி போ. சேட்டலைட் பேக் சைடுல ரைட்ல பாரு. நியூக்ளியஸ் நீ நடுவுல வந்து நில்லு. கைட் சிச்சுவேஷன் பார்த்து ஷூட் பண்ணு. இந்த கேம்ல நம்ம ஜெயிக்கணும், இங்க தோக்கிறதுக்காக வரல. கண்டிப்பா தோக்க மாட்டோம். நம்ம ஆளுங்க கிட்ட இருந்து பால் அவங்க வாங்கவே முடியாது. நீ வேடிக்கை பாரு. அதிரடியான பேக் பாஸ். பேக்ஃபுட் வித்தியாசமான டெக்னிக்கை யூஸ் பண்றாங்க. எதிர் டீமால பால கைப்பற்றவே முடியல. அது என்ன சீக்கிரமே தெரியல. மிரர் டீம் ரொம்பவே திணறி போயிருக்கு. பாலை எடுக்கவே என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பால கைப்பற்றவே முடியல. உன்னால பால தொடக்கூட முடியாது. ஓ சேட்டலைட் மறுபடியும் ஸ்ட்ரைக் பண்ணிருக்கா. பிரமாத சேட்டலைட் அப்படிதான் முன்னேறி போய்கிட்டே இரு. அவங்கள விடாத பீட் பண்ணு. அவங்கள முன்னேற விடாம தடுத்துடு. கம் ஆன், அவங்க ஏற்கனவே நம்மள பிளாக் பண்ணிட்டாங்க. இனிமே அவங்க கிட்ட பால் போகாத அளவுக்கு நம்ம பாத்துக்கணும். கால் சேட்டலைட் கிட்ட இதை சால்வ் பண்ண சொல்லு. புரிஞ்சது. சேட்டலைட் உன்னோட கிராவிட்டி பவரை பயன்படுத்து. மின்னல் வேகத்துல சேட்டலைட் வந்துகிட்டு இருக்கா. ஷூட் பண்ணு மித். பிரமாதம். ரொம்ப நல்லா பிளாக் பண்ண. டைட்டன் அவங்கள விட்டுறாது. அவங்க கிட்ட பால் ரொம்ப நேரம் இருக்க கூடாது. மித் சேட்டலைட் பேக் டு தி ஸ்பாட். சேஸ் பண்ணுங்க. ஓகே गाइस, நாம இப்ப ஏதாவது செஞ்சே ஆகணும். என்னால அவ அளவுக்கு ஓட முடியல. வாங்க வாங்க, பின்னாடியே வாங்க. அவங்க ஈஸியா ஷூட் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் கூட நேரத்தை வீணடிக்காம ஷூட் பண்ணு. அவங்க கோல் போஸ்ட் நெருங்கி வந்துகிட்டு இருக்காங்க. டீம் மிரர் ரொம்ப ஆவேசமா வந்துகிட்டு இருக்காங்க. என்ன பார்க்கலாம். அவ பால ஷூட் பண்ணிட்டான். இது ஒரு கோல். டீம் மிரர் ஃபர்ஸ்ட் கோல் அடிச்சிட்டாங்க. பேக்ஃபுட் 0. பிரமாதம், அற்புதம். அப்படியே இரு. இப்ப பார்த்தல, நான் அப்பவே சொன்னல அவசரப்படாதன்னு. என்ன இப்ப அது ஒரு கோல் தானே. அந்த மாதிரி நம்மளாலயும் அடிக்க முடியும். இப்ப வந்து நான் சொல்றத கொஞ்சம் கேளு. நீ ஸ்ட்ராட்டஜியே இல்லாம அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க. இதே மாதிரி அந்த டோர்னமெண்ட்ல நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தா அவங்க ஜெயிச்சிடுவாங்க. உன்னோட ஈகோ இங்க காட்டினா இந்த மேட்ச்ல நம்ம தோத்துடுவோம். ஜாக்கிரதை. ஹேய் கண்ட்ரோலர்ஸ், கம் ஆன் गाइस, நாங்க யார் சொல்றத கேக்குறது சொல்லுங்க. எங்களுக்கே குழப்பமா இருக்கு. சரியா சொன்ன. கமான், நாங்க இப்ப என்னதான் பண்றது? இந்த பிரச்சனையை இப்பவே நாம தீர்த்தாகணும். வா. நான் உன்கிட்ட பேசுற மாதிரி இல்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நீயே விளையாடு ஷான். சரி ஓகே, நான் டீமை லீட் பண்றேன். கொஞ்சம் அமைதியா இருக்கவும் கத்துக்க. அப்படி இருந்தாதான் நான் செகண்ட் ஹாஃப்ல விளையாடுவேன். பேசுறத நிறுத்திட்டு விளையாடுறபடியே பாரு. Barefoot, go go. Barefoot, go go. Barefoot, go go. டீம் மிரர் பேக்ஃபுட்டுக்கு ஒரு சவால் விட்டுருக்காங்க. இப்ப எல்லாமே அவங்களுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு. இன்னொரு பக்கம் டீம் மிரர் ரொம்ப வலிமையான டீமா மாறிக்கிட்டு இருக்கு. அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு நான் பார்க்கலாம். நினைச்சபடிதான் நடந்திருக்க. கலக்கறான் பாரு. எனக்கும் அங்க போகணும்னு ஆசையா இருக்கு. ஆனா அது ரொம்ப தூரத்துல இருக்கு. நாம இப்ப எப்படி அங்க போறதுன்னு தெரியலையே.
உங்க நண்பன் விளையாடும் போது அவனுக்கு உங்க சப்போர்ட் தேவை. நீங்க போயிட்டு ஆகணும். மறுபடியும் சொல்றேன், நீங்க சப்போர்ட் பண்ணா உங்க நண்பன் நல்லா விளையாடுவான். ஆனா ஹெட் மாஸ்டர், அங்க போறதுக்கு எங்களுக்கு வழி தெரியாதே. என்னாச்சு, பஸ்ல ஏதாவது பிரச்சனையா? நாங்க உடனே போய் ஆகணுமே. எல்லாம் சரியாயிடும், ஒரு நிமிஷம் இருங்க பாக்குறேன். எப்படி இதை சரி பண்றது? ஏதோ பெரிய பிரச்சனை மாதிரி தெரியுது. இப்ப நம்ம என்னதான் பண்றது? நம்ம போறோமா இல்லையா? ஒரு பிரச்சனையும் இல்ல, நம்ம எல்லாரும் ஒண்ணே சேர்ந்து பஸ் தரலாம் வாங்க. இன்னும் நல்லா அழுத்தி தள்ளுங்க. ஓகே, வண்டி ஸ்டார்ட் ஆயிருச்சு, எல்லாரும் வந்து ஏறுங்க சீக்கிரம். ஃபர்ஸ்ட் ஆஃப் இன்னும் 5 நிமிஷத்துல முடிஞ்சிடும். டீம் மிரர் இதுல கோல் அடிச்சிருக்காங்க. எது டீம் இன்னும் கோல் அடிக்கல. இப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். பேட்ஃபுட் இப்ப ரொம்ப வேகமா வந்துகிட்டு இருக்காங்க. ஓகே மித், இப்ப ஸ்கோரிங்காக அவசரப்பட வேண்டாம். பாஸ் பேக் பண்ணு, ரீக்ரூப் பண்ணு. நீ ஏன் இப்ப ஷூட் பண்ண வேண்டாம்னு சொல்ற? ஸ்கோர் பண்ண நமக்கு சான்ஸ் கிடைச்சிருக்குல்ல. என்ன விளையாடிட்டு இருக்கியா? உனக்கு எதுவும் தெரியலையா என்ன? ஒருத்தனுக்கு எதிராக 3 பேர் இருக்காங்க. எப்படி அவனால அட்டாக் பண்ண முடியும்? பேட்ஃபுட் இந்த தடவை ரொம்ப வேகமா இருக்காங்க. டீம் மிரர் அவங்களுக்கு ஈடு கொடுக்க முயற்சி பண்றாங்க. கமான், ஏதாவது சொல்ல ஐசக். நமக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு, அதை மிஸ் பண்ணவே கூடாது. நம்ம எப்படியாவது ஸ்கோர் பண்ணியே ஆகணும். சேட்டலைட் கிட்ட சொல்லு. ஆனா ஷான் கோல் அடிக்க வேண்டாம், திரும்ப வந்துருன்னு சொல்லிட்டான். ஆமா, அவன் சொல்றதுதான் உண்மை. நிறைய சான்ஸ் கிடைச்சு நம்ம மிஸ் பண்ணிட்டோம். நீ என்ன யோசிக்கிற ஐசக்? நான் அந்த செகண்ட் ஹாஃப்ல விளையாடுறேன்னு சொல்லிட்டேன்ல. நான் அந்த கண்டிஷனுக்கு ஒத்துட்டு இருக்கவே கூடாது. இன்னும் சில நிமிஷங்கள் தானே. 5 4 3 2 1. இதுக்கப்புறம் என்னோட டர்ன். ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிஞ்சிடுச்சு. இப்ப ஸ்கோர் 1-0. டீம் மிரர் தான் லீடிங்ல இருக்காங்க. சரி மிஸ்டர் கிளான்ஸ், இப்போ நீங்களே சொல்லுங்க, நான் செஞ்சது தப்பா? நீங்க ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியை கண்டுபிடிச்சு விளையாடினா நல்லா இருக்கும்னு தோணுது. இப்போ இது செகண்ட் ஹாஃப். ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நீங்களும் அடுத்த ஹாஃப்ல அவரை விளையாடுற மாதிரி சொல்லியிருந்தீங்க இல்லையா? அதனால கொஞ்சம் விட்டு பிடிச்சு பாருங்க, கான்பிடென்ட்டோட விளையாடி பாருங்க. நான் சொல்றது சரிதானே? ஒரு நாள் நைட்ல நம்மால எதையும் சாதிக்க முடியாது. நான் ஒண்ணு சொல்லவா? நீங்க 2 பேரும் இந்த மாதிரி டீம்ல சண்டை போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நம்மளால அடுத்த ஸ்டேஜுக்கு போகவே முடியாது. அதுக்கப்புறம் நாம ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு எப்படி போறது? ஜொலியா சொன்ன, நாம ஒன்னா சொன்னது இந்த காம்படிஷன்ல வின் பண்றதுக்காக தான். இப்படி நீங்க சண்டை போட்டுட்டே இருந்தா எப்படி வின் பண்றது? கமான், நான் என்ன வேணும் நான் செஞ்சேன். அவன் தான் தேவையில்லாம என்ன வம்பு கிழக்குறான். ஆனா ஒண்ணு சொல்லட்டுமா, ஷானோட அப்ரோச் உண்மையிலேயே கொஞ்சம் வித்தியாசமா தான் இருந்துச்சு. இதுக்கெல்லாம் அவங்க கிட்ட கண்டிப்பா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க 2 பேரும் ஒவ்வொரு பக்கம் விட்டு புடிங்க. உங்க சண்டையை எங்களால தீர்த்து வைக்கவே முடியாது. நீங்க 2 பேரும் ஆளுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்களேன். அப்படி அவன் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல தோத்துறானா, செகண்ட் ஹாஃப்ல நீ பாத்துக்கோ. ஹெட் மாஸ்டர், இந்த ஃபைட் எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் சரி, இந்த மேட்ச்ல ஜெயிக்கிறதுக்கு என்னால முடிஞ்சதை செய்வேன். நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். நாம அவளோட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த செகண்ட் ஆஃப் இப்ப ஸ்டார்ட் ஆக போகுது. ஹே, ஷான் தான் இப்ப கம்யூனிகேட் பண்ண போறான் போல இருக்கு. செகண்ட் ஹாஃப் அவன் தான் விளையாட போறானா? ஏய், ஷான் எதுக்காக கம்யூனிகேட்டரை யூஸ் பண்றோம்? அதெல்லாம் பரவாயில்ல, ஷேரிங்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாம் வா. கோ கோ பேட்ஃபுட், நாம தான் வின் பண்ணனும். கோ கோ பேட்ஃபுட், நாம தான் வின் பண்ணனும். கவனமா இருங்க गाइस. செகண்ட் ஹாஃப் நான் தான் லீட் பண்றேன். ஃபுல் ஆஃபென்சிவ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுங்க. அப்படி பண்ணாதான் நம்மள யார் பெஸ்ட்ன்றது தெரியும். நம்மளால இத செய்ய முடியும் गाइस.
செகண்ட் ஹாஃப் இப்ப ஸ்டார்ட் ஆயிடுச்சு. டீம் மிரர் அவங்களுக்குள்ள மோதல் ஆரம்பமாயிடுச்சு. இந்த தடவை யார் ஸ்கோர் பண்றாங்கன்னு பார்க்கலாம். இல்யூஷன் அட்டாக் பண்ண சீக்கிரம். ஏய், அது எந்த மாதிரியான அட்டாக்? கவலைப்படாத, நாம விளையாட ஆரம்பிச்சா நம்ம முன்னாடி அவங்க நிக்க முடியாது. மித், சேட்டலைட், ஜாக்கிரதையா விளையாடுங்க. இந்த முறை நியூக்ளியஸ்க்கு கொஞ்சம் இடம் கொடுங்க. புரிஞ்சுது, நான் ரெடி. டீம் பேக்ஃபுட் இப்ப அதிவேகமா செயல்படுறாங்க. இந்த தடவை அவங்க கோல் அடிச்சு தீரணும்னு முடிவோடு இருக்காங்க. இந்த வேகத்தை பார்த்தா கண்டிப்பா ஸ்கோர் பண்ணிடுவாங்க. விசித்திரமான ஒரு அட்டாக். நம்மளை கண்ணாடியில பாத்துக்கிட்ட மாதிரி இருக்கும். எதிரியை பார்த்தா நம்மள மாதிரியே இருப்பான். நமக்கு முன்னாடி ஒரு கண்ணாடி வச்ச மாதிரி தான் இருக்கும். நம்மளால வித்தியாசம் கண்டுபிடிக்கவே முடியாது. எப்படி இந்த பிரச்சனையை முறியடிக்கிறது? டீம் மிரரோட இல்யூஷன் அட்டாக் அது ரொம்ப வித்தியாசமான ஒரு அட்டாக். நீங்க என்னெல்லாம் செய்றீங்களோ அது எல்லாமே அவங்களோட எதிரியும் செய்வாங்க. நீங்க தடுமாற ஆரம்பிச்சிருவீங்க, நீங்க குழம்பிடுவீங்க. சேட்டலைட் தடுமாறாத, பால நியூக்ளியஸ்க்கு பாஸ் பண்ணு சீக்கிரம். கேளுங்க, எல்லாரும் மிரர் ஃபார்மேஷனை மெயின்டைன் பண்ணுங்க. அவங்க அட்டாக் பண்ண இடம் கொடுக்காதீங்க. சேட்டலைட் மாட்டிக்கிட்டா எந்த பக்கம் போறதுன்னு தெரியாம தடுமாறிட்டு இருக்கா. கம் ஆன், கிராவிட்டி பவரை ஒவ்வொரு தடவையும் என்னால பயன்படுத்த முடியாது. இதுதான் நமக்கான சான்ஸ். நியூக்ளியஸ் ரெடியாரு. சேட்டலைட் நியூக்ளியஸ்க்கு பால பாஸ் பண்ணு. இப்போ நான் என்ன பண்ணட்டும்? நியூக்ளியஸ்க்கு ஹெல்ப் பண்ணவா இல்ல மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணவா? நடுவுல நின்னு அப்படியே பிளாக் பண்ணு சீக்கிரம். மித், பின்னாடி பகுதிக்கு போகாத. நியூக்ளியஸ் அந்த பால தட்டி பறிச்சிருவான். பேக்ஃபுட் அவங்க டெக்னிக்ஸ மாத்திட்டாங்க. மேத் இப்ப பாலோட ரொம்ப வேகமா வந்துகிட்டு இருக்கா. கோல் போஸ்ட் நெருங்கி வந்துகிட்டு இருக்கான். கோல் போடுறானா பாப்போம். சான்ஸ மிஸ் பண்ணாத. நியூக்ளியஸ் ஸ்ட்ரைட்டா ஷூட் பண்ணு. கம் ஆன். கோல் கீப்பர் திடீர்னு வந்து பால பிளாக் பண்ணிட்டாரு. அவங்களோட டெக்னிக் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. டீம் மிரர் ரொம்ப சாதுரியமா விளையாடுறாங்க. பிரில்லியன்ட் பெர்ஃபார்மன்ஸ். அடடா, இப்போ நம்ம என்னதான் பண்றது? அவங்களோட இல்யூஷன் அட்டாக்க பார்த்தோன்னே எனக்கு பயம் வந்துருச்சு. லைட் ரிஃப்ளெக்ஷனா? ஹேய், உனக்கு என்னாச்சு? கம் ஆன், ஏதாச்சும் பேசு. மிரரை ஜெயிக்கிறதுக்கு இல்யூஷன் அட்டாக்க பயன்படுத்த வேண்டியதுதான். மித், சேட்டலைட், நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கவர் பண்ணிக்கிட்டீங்கன்னா மிரர் டெக்னிக்கை யூஸ் பண்ண முடியாது. ஓகே, இந்த டெக்னிக் ஒர்க் அவுட் ஆகுமா? அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். யார் பால கைப்பற்ற போறாங்க? ரெண்டு டீமே பால ஹெட் பண்ண ட்ரை பண்றாங்க. கம் ஆன், நடிச்சு தூள் கலப்புங்க. கோ ஃபார் இட். நாம இத செஞ்சே ஆகணும், இல்ல இந்த மேட்ச்ல நம்ம தோத்து போயிடுவோம். பிரமாதோ டைட்டன், அற்புதமான மூவ். அத நான் எதிர்பார்க்கல. டீம் மிரரோட பிளேயர்ஸ் கிராஸ் பண்ணி பேக்ஃபுட் பிளேயர்ஸ் முன்னேறிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கோலை டார்கெட் பண்ணிட்டாங்க. ஏதோ ஒரு கோல். பர்ஃபெக்ட்டான டார்கெட். கண்ணு வைக்கிற நேரத்துல ஒரு கோல் அடிச்சிட்டாங்க. ரொம்ப வேகமா செயல்பட்டு இருக்காங்க. ஸ்கோர் 1-1. எஸ், நாம சாதிச்சிட்டோம். 1-1. நாம சாதிச்சிட்டோம். ஸ்கோர்ல இருக்கோம். பேர்ஃபுட் வின். பேர்ஃபுட் வின். பேர்ஃபுட் வின். நான் எதிர்பார்த்ததை விட நீ ரொம்ப கில்லாடியா இருக்க. Hey guys, நீங்களும் வந்துட்டீங்களா? எல்லாரும் வந்துட்டீங்களா? Go go team mirror. Go go team mirror. இந்த வகையிலே குறைச்சவங்க இல்ல.
எல்லாரும் நல்லா கேளுங்க, எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. ஆனா இல்யூஷன் டெக்னிக் இனிமே வேலை செய்யாது. சிக்னேச்சர் மூவுக்கு டைம் ஆயிடுச்சு, அதனால ஜாக்கிரதையா விளையாடுங்க. என்ன புரிஞ்சுது. எதிர்பாராத ஒரு ட்விஸ்ட். பேக்ஃபுட் இந்த சான்ஸை யூஸ் பண்ணிப்பாங்க. ஓ எஸ், இதத்தான் நானும் எதிர்பார்த்தேன். மித், சேட்டலைட், பாலை தட்டி பறிக்க வழியை பாருங்க. நியூக்ளியர் சைடுல வந்து பெஸ்ட் டிஃபென்ஸ் கொடு. ஹேய், இப்போ எந்த பக்கம் போறது? ஷான் ஏன் இப்போ ஒரு மாதிரியா இருக்கான்? ஏன்னா நான் ஸ்கோர் பண்ணிட்டு அவன் பண்ணல, அதான் யோசிக்கிறேன். ஆளுக்கு ஒரு கோல் தான் எடுத்திருக்கோம். ரொம்ப சந்தோஷப்படாத. நீ அமைதியா இருந்து அட்டாக் பண்ணுவேன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். பாலை எப்படியாவது நம்ம எடுத்தாகணும். இப்ப நம்ம அடுத்த டெக்னிக் யூஸ் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஃபோர்த் எக்ஸ் ஸ்ட்ரைக். Fourth striker. ஷான் அந்த டீமை லீட் பண்ணலன்னா அந்த டீம் இந்த மேட்ச்ல ஜெயிக்கிறது கஷ்டம். அவன் திறமையா விளையாடுவான். ஆமா, உண்மைதான். ரொம்ப வித்தியாசமா செயல்படுறான். ஐசக்குக்கு அனுபவம் பத்தாது. அவனை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். கண்டிப்பா.